ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ஷோ பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷோ பற்றி. ஆனால் ஷோக்கு வெளியில் ஒன்று நடந்துச்சு. 4 பெரிய ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணாங்க. அது ஆர்கனைஸ் பண்ணது ஃபேட்மேன் தான். ஃபேட்மேன் வித் ஃபேக்ஸில் தான் அது பேசினாங்க. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், அவங்க ஹரின்னு சொல்கிறேன், அவங்க தாரிணி, அவங்க தான் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. அதை பாருங்கள் சிஸ், அதுலேருந்து பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அப்போ தான் அதை போட்டு பார்க்கலான்னு ஆரம்பித்து ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து பேசலாம் அப்படின்னு. ஸோ பார்க்காதவங்க அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள். ஸோ ஃபேட்மேன் வித் ஃபேக்ஸில் ஃபேட்மேன், ஜோ மைக்கேல், அதுக்கப்புறம் ரஞ்சித், அவங்களோட ஒய்ஃபு. ஸோ இவங்களும் ரிவ்யூவர் தான். ஸோ போன சீசன்லேருந்து ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒய்ஃபு. ஸோ எல்லாமே சேனல் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாக ஜோ மைக்கேல்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை எடுத்து பேசினாங்க. டாப் 5 யார் யார் வருவாங்க, இல்லை யார் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசினாங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஓவராலாக ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஓரளவு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு சொன்னால், எனக்கு அந்த இன்டர்வியூவில் பார்த்த வரைக்கும் புரிஞ்சது என்னென்னா, சேனல் ப்ராடக்டான கனிக்கும் சபரிக்கும் பிஆர் வேலையை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஜோ மைக்கேல் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாரு வந்து கேம் ஆடுறாங்க, பாரு மட்டும் தான் கேமை கொண்டு போகிறாங்க அப்படின்னு ஃபேட்மேனோட ஃபேக்ட்ஸ் அந்த ரிவ்யூவில் டெய்லி அவர் ஏதோ ஒரு இடத்துல அந்த பாயிண்ட்டை சொல்லிடுவார். என்னதான் பாரு வந்து ஷோ கொண்டு போகிறாங்க அப்படின்னாலுமே அவங்க நெகட்டிவாக தான் கொண்டு போகிறாங்க, அவங்க மேலேயும் ஃப்ளாஸ் இருக்குன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல பர்சனலாக எனக்கு பாருவோட கேம் பிடிக்கும், இல்லைனா பாரு தான் அந்த கேமை கொண்டு போகிறாங்கன்னு ஹைலைட் பண்ணுவார். ஆனால் அதை ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டார், ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுவார். ஸோ ஃபேட்மேனோட அந்த ஒரு விஷயங்களில் பாரு கேம் ஆடுறாங்கன்னு புரியுது. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது. மேபி அவர் யாருக்கு பிஆரோ இல்லைனா யாரை பற்றி பேசணும்னு அவர் மைண்டில் இருக்கோ அதுக்காக பேசியிருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற கோர் வந்து பாரு கேம் கொண்டு போகிறாங்கன்றதுல அவருக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை ஓப்பனாக ஒத்துக்கிறதுல அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அதனால் பாருவோட கேமை டவுன் பண்ணி சாண்ட்ரா சூப்பர் அப்படின்னு சொல்கிற இடத்துல சாண்ட்ரா புத்திசாலினும் பாரு முட்டாள்னும் சாண்ட்ரா கேம் இன்டெலிஜென்ஸாக இருக்குன்னும் அவர் எடுத்து வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு ஓரளவுக்கு நியூட்ரலாக பேசினது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ரஞ்சித்தும் அவங்க ஒய்ஃபும் பேசினது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கேம் இப்படி போகுது, இவங்க மேலே அது அவங்க பாரு மேலே இருந்த தப்பையும் சொன்னாங்க, மற்றவங்க மேலே இருந்த தப்பையும் சொன்னாங்க. அந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவை சேனல் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதையும் சொன்னதில் இவங்க 2 பேர் நியூட்ரலாக பேசின மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்கள் கமெண்ட்ஸில் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு. அந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க இல்லை பார்க்காதவங்க போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக வந்துச்சு. இதில் வந்து ஜோ மைக்கேல் நிறைய இடத்துல அவருக்கு பேசுகிறதுக்கான விஷயங்களே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணி பேசினது கனிக்கோ சபரிக்கும். அவங்க எதாவது செஞ்சுருந்தா தானே சார் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, அவங்க தான் எதுவுமே செய்யலையே அப்படின்ற மாதிரி தான் இது. இதில் ஜோ மைக்கேல் சுத்தமாக லைவே பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது இந்த சீசனில் என்னோட அப்சர்வேஷன். நான் அவரோட ரிவ்யூஸ் கொஞ்சம் நடுவில் பார்க்கும்போது ஆங்கர் கேட்குற கொஸ்டின்ஸோ இல்லை கமெண்ட்ஸில் வர கொஸ்டின்ஸ்க்கோ அவர் ஆன்சர் சொல்லுவாரே தவிர அவர் அந்த 1 hour ஷோ மட்டும்தான் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாரு. லைவில் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ரஞ்சித்தும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து கரெக்டாக அவங்க லைவில் இருக்கிறதே எடுத்து பேசுவாங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க ரஞ்சித்தும் அது நன்னோடில் பேசுவார். பட் ஆனால் தான் எனக்கு இதில் ஓரளவுக்கு இவங்க நியூட்ரலாக. ஆனால் யாருமே பாருவோட பேரை டாப் 5ல் சொல்லக்கூடாதுன்றதுல தெளிவாக இருந்த மாதிரி இருந்தது. பேருக்கு சொல்லியே ஆகணுன்ற இடத்துல ஜோ மைக்கேல் வந்து வியானா இல்லை பாரு அப்படின்னு சொன்னார். ஆனால் பாருவை சொன்னாலுமே பாருவை விட புத்திசாலி சாண்ட்ரான்ற இடத்துல ஃபேட்மேன் அதை எடுத்து வச்சார். ஆனால் இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரஞ்சித் ஒய்ஃபு எனக்கு வந்து டாப் 5க்கு பாரு வருவாங்க, பாரு இந்த ஃப்ளாஸு ப்ளஸ் எல்லாம் சொன்னாலுமே வரமாட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொன்ன இடத்துல நானுமே அதை சொல்லிட்டேன். பாரு வந்து வின்னிங் மெட்டீரியலான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வரைக்கும் அவங்கள வின்னிங் மெட்டீரியலாக நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சேனல் அவங்கள ஃபுல்லாக நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ 1 வீக்காக அவங்க காம் டவுன் ஆன உடனே அவங்களோட கேம் பிளே மாற்றவோ இல்லை வீக்கெண்டில் அவங்களுக்கான ஒரு குறும்படம் போது, அது ஆப்வியஸாக சாண்ட்ராக்கானது என்னோட பெர்ஸ்பெக்டிவில். ஆனால் மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆனது பாரு வெஸ் சபரிங்கிற மாதிரி தான் அந்த குறும்படம் ரீச் ஆச்சுன்னா பாருவை கண்டிப்பாக டாப் 5ல கொண்டு வர்றதுக்கு சேனல் முயற்சிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் அவங்களோட கேமை வந்து சட்டிலாக்கி அந்த நெகட்டிவ்னஸை குறைக்கிறதுக்கான விஷயங்களாகவும் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இல்லைனா இருக்கவே இருக்குது லீஸ்ட் ஆப்ஷன். பாருக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. நம்ம பாரு இல்லாமல் டாப் 5க்கு கொண்டு போனால் சேனலோட டிஆர்பி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள்லேயும் சேனல் வந்து டாப் 5க்கு பாருவை கொண்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அட்லீஸ்ட் லீஸ்ட் வாய்ப்புகளாவது இருக்குன்னா அப்படி சேனல் கொண்டு போயிடவே கூடாதுன்ற ஆங்கிளுக்கு பாரு பேர் தப்பி தவறி கூட சொல்லக்கூடாதுன்ற இடத்துல ஜோ மைக்கேல் பேசின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ கனியோ சபரிக்கோ என்ன சொல்கிறது, ஒரு பிஆர் வேலையை டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ஏன்னா சேனல் ப்ராடக்ட்டு ஜோ மைக்கேல்லாம் அது சொல்கிறதுல அதில் அவர் சொன்னது எனக்கு ஒரு காமெடி ஆயிடுச்சுன்னா, கனியோ சபரியோ ரொம்ப நல்லவங்களாம், ஆனால் அவங்கள அண்டர் ரேட்டடாக காட்டுறாங்களாம்.
அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்களா, அவங்கள அண்டர் ரேட்டடாக காட்டுறாங்களா? சுபிக்ஷாவும் அரோராவும் அதுவும் நான் ஒத்துக்கிறேன். சுபிக்ஷாவும் அரோராவும் ஒன்றுமே பண்ணல, அவங்கள ஓவர் ரேட்டடாக காட்டுறாங்கன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். சுபிக்ஷாவை இன்னைக்கு ஷோவில் பண்ணதோ, அரோராவை இன்னைக்கு ஷோவில் பண்ணதோ, இல்லை எங்கே காணாமல் போயிருந்த சுபிக்ஷா திடீர்னு இந்த வாரம் வெளில வந்ததும், அரோரா 4 வாரமாக ஒன்றுமே பண்ணாமல் திடீர்னு இன்னைக்கு குச்சி ஆடினதும் ஷோ காட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை போன வாரம் குறும்படம்லாம் போட்டு அரோராவை ஹைலைட் பண்ண விஷயத்தில் இன்றைக்கி வந்து எபிசோட்லேயுமே சூப்பர் சுபின்னு இவர் பிக் பாஸ் சொன்ன விதத்துலலாம் அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக கனி சபரி வந்துட்டு அண்டர் ரேட்டடாக ஷோ காட்டுறாங்க, அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அவங்கள நெகட்டிவாகவே காட்டணும் அப்படிங்கிற இடத்துல பாருவை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், இல்லை பாருவை தப்பி தவறி கூட வாயிலேருந்து சொல்லிடக்கூடாதுன்ற ஆங்கிள்லேயோ ஜோ மைக்கேல் வந்து கனிக்கோ சபரிக்கும் அப்பட்டமாக ஜால்ரா போட்டதை தெரிஞ்சுது. அதனாலே அவருக்கு அந்த இன்டர்வியூஸில் அவருக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸை பேசுகிற இடங்கள் கம்மி ஆயிடுச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா எதாவது இருந்தால் தானேங்க நீங்கள் சபரிக்கோ கனிக்கோ பேசுவீங்க. பேசணுன்னா சபரி அந்த அக்ரெசிவ்னஸில் பேசணும், கனியை விஷ பாட்டில் விஷயத்தில் பேசணும். அதை நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்களா சேனல் தப்பாக காட்டுறேன். ஏன்ப்பா சேனல் ஒரு நாள் தப்பாக காட்டலாம், 2 நாள் தப்பாக காட்டலாம், ஓகேவா? அந்த பொண்ணை நீங்கள் 5 வாரமாக நெகட்டிவாகவே காட்டினீங்களே, அந்த நெகட்டிவ்க்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் இருக்குல்ல, அதையே நீங்கள் பேசவே இல்லைங்கிறது ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அப்போ வந்து சேனல் வந்து நெகட்டிவாக எங்கே காட்டிட்டாங்க கனியும் சபரியும்? வெறும்னா அந்த போன வாரம் குறும்படம், இல்லைனா வந்து கனியோடது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கனியை கேள்வியே எழுப்பலையே சேது சார், போன வாரம் தானே எழுப்பினாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கனிக்கும் சபரிக்கும் அவ்வளோ பியர் வேலை பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்கணும், உங்கள் சேனல் ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்காக பாரு அந்த கேமில் ஒன்றுமே பண்ணலைங்கிற மாதிரி நீங்கள் பாரு பேரை தப்பி தவறி கூட சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேசுனீங்களே, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்கள் ரிவ்யூஸும் அப்படி தான் இருந்ததுன்னும் போது ஒரு பிளேயராக பாரு வந்து டாஸ்க் விளையாடுறாங்களா இல்லைனா வாயை மட்டும் வச்சுட்டு விளையாடுறாங்களா அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம யோசிச்சோன்னா, டாஸ்க் வந்து என்னங்க கனி கூட என்னங்க டாஸ்க் விளையாட்டாங்க எனக்கு தெரியல. போன சீசனில் சௌந்தர்யா என்னங்க டாஸ்க் விளையாட்டாங்க எனக்கு தெரில. விஷால் என்னங்க டாஸ்கில் கீழ்ச்சிட்டாரு எனக்கு புரியல. அப்படி இருக்கும்போது டாஸ்க்குன்றது அப்போது விக்ரம் முக்கி டாஸ்க் விளையாடுறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்க வெஞ்சன்ஸ் அதில் வெளில வருது, அவர் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் மேனிப்புலேட் பண்ணுறதும் வெளில வருது, அது ஓகேவா? சரி, அப்போ சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா சூப்பராக விளையாடினாங்க அப்படின்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்கு பின்னாடி அவங்களுக்கான ஒரு பேக் போனாக இருந்தது யார்? பிக் பாஸும் அவங்க புருஷனும், ஓகேவா? அதே சீக்ரெட் டாஸ்க்கை புருஷன் கூட சேராமல் வேறு யார் கூடயாவது அவங்க சேர்ந்து அந்த கேம் ஆடிந்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்னா ஒத்துந்திருப்பேன். இல்லை பிக் பாஸ் அந்த நாமினேஷன் பாஸ்ன்னு ஒரு விஷயத்த சொல்லாமல் இருந்து அவங்க பேருக்கு அந்த நெகட்டிவிட்டியை சம்பாரிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா நெகட்டிவிட்டி அந்த டாஸ்கில் வந்தாலும் பரவாயில்ல, நாமினேஷன் பாஸ் வச்சு தப்பிச்சிக்கலான்னு புருஷனும் பொண்டாட்டே ஒரு பிளான் போட்டு அந்த நாமினேஷன் பாஸையும் புருஷனுக்காக இவங்க கொடுத்த இடத்துல இவங்களோட ஸ்ட்ராங்னஸ் என்னன்னு தெரிஞ்சுது. இப்பயுமே அவங்க ஸ்ட்ராங்காக கேம் ஆடினோன்னா எப்படி பாரு அடிக்கிறதுக்காக உள்ளே வந்தாங்களோ அதே இடத்துல அவங்க நின்று இருக்கணும். ஆனால் பாரு கூட சேர்ந்தே ஆடுறாங்க. அப்போ பாரு கூட சேர்ந்து ஆடுறவங்க பாருக்கு உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பாருவை பின்னாடி குட்டி சாத்தான்னு சொன்னதும் சீக்ரெட் டாஸ்கில் ஆரம்பித்து இப்போ 2 நாள் முன்னாடி சொன்னதும் அவன் என்ன பிரச்சனையே பண்ண மாட்டாளே, இப்போ சட்டில் ஆயிட்டான்னு புருஷன் பொண்டாட்டி உட்காந்து பாரு பற்றி பேசுறதாகட்டும், அவளை பற்றி பின்னாடி வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசுறதாகட்டும், இதுதான் இன்டெலிஜென்ஸா? இது இன்டெலிஜென்ஸ் இல்லை, பக்கா கிரிமினல் தனம், பக்கா கன்னிங்னஸ். பாரு எந்த இடத்துலையுமே அதை பண்ணலை. அவள் வாயை வச்சுட்டு மட்டும்தான் ஆடுறா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த கேமே வாயை வச்சு ஆடுறதான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ பேசுங்க நீங்கள் வீக்கெண்டில் எழுப்பி கேள்வி கேட்குறீங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க? பதில் சொல்லுங்கன்னு தானே கேட்குறீங்க. டாஸ்க்கை பற்றி புரிதல் என்னன்னு தானே கேட்குறீங்க. அந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி புரிஞ்சு விளையாடுறீங்கன்னு தானே சொல்கிறீங்க. அப்போது சாண்ட்ரா சூப்பர் பாரு முட்டாள்னு சொல்கிற இடத்துலையும் என்னால் இதை ஒத்துக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த இன்டர்வியூவில் பாரு அப்படியே டவுன் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்கிற இடத்துலையும் இல்லை அவங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வர இடத்துலையுமே அதை ஃபுல்லாக புட் டவுன் பண்ணுங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ கைஸ்.